வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெள்ளிக்கிழமை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் கமெண்ட்லேயும் மார்க் போட்டிருந்தீங்க. எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தவங்க கம்மியாகவும் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கேற்ற குரூப் நம்ம கன்ஃபார்ம் நீங்கள் வந்து நல்லபடியாக எடுக்கலாம். யாரும் கவலைப்படாதீங்க மார்க் கம்மியாக வந்துடுச்சுன்னு. அதுக்கேற்ற குரூப் உங்களுக்கு பிடிச்ச குரூப்பாகவே நம்ம எடுக்கலாம். அந்த குரூப்ஸ் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்க, ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்குது, எந்தெந்த குரூப் எடுக்கலாம் அப்படின்னு, என்னென்ன குரூப்ஸ் எடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க, நான் இத்தனை மார்க்கு நான் என்ன குரூப் எடுக்கிறது, நான் 400 நான் இந்த குரூப் எடுக்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸா பயாலஜி மேக்ஸா அப்படின்லாம் கேட்டுருந்தீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம 11th பார்த்தீங்கன்னா மேஜராக எந்தெந்த குரூப் இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எந்தெந்த குரூப் பார்த்தீங்கன்னா பயாலஜி மேக்ஸ் இல்லை மேக்ஸ் பயாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக கொஞ்சம் எந்தெந்த மார்க்ஸ்க்கு எந்தெந்த குரூப் எடுக்கலான்னு சொல்லிடுறேன். டீட்டெயிலாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக நான் வந்து அந்த மார்க்ஸுக்கு நீங்கள் எந்த குரூப் எடுக்கலான்னு மட்டும் சொல்கிறேன். பயாலஜி மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு மேக்ஸு, பியூர் சயின்ஸு, காமர்ஸு, ஹிஸ்ட்ரி. இப்போ காமர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வித் அதான் அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும். அப்புறம் அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸ் வரும். சரிங்களா, அதிலே 2 டைப் இருக்குது. இப்போ பயாலஜி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் படிப்பீங்க. மேக்ஸு அப்புறம் பயாலஜி வரும். நீங்கள் உயிரியல், வேதியியல் சொல்கிறீங்க, உயிரியல், தாவரவியல், பயாலஜி, ஜுவாலஜி அந்த மாதிரி படிப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் மேக்ஸு வரும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பீங்க. பயாலஜி பதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பீங்க. பியூர் சயின்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸ் வராது. உங்களுக்கு யாரெல்லாம் மேக்ஸே எனக்கு சுத்தமாக வராதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் பியூர் சயின்ஸே எடுக்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா பியூர் சயின்ஸில் நம்ம மேக்ஸ் கிடையாது. பயாலஜி, ஜுவாலஜின்னு தனித்தனியாக அதே ஒரு 2 பாடம் வந்து ஒரு 6 பாடமாக வந்துடும் நமக்கு. காமர்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாரியே தான். அதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டு. இதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது கணினி அறிவியல், இது கணினி பயன்பாடுகள். கணினியை எப்படிலாம் பயன்படுத்துகிறோம்னு அந்த ரிலேட்டடாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸ்லாம் வரும். இதே பிஸ்னஸ் மேக்ஸு நான் காமர்ஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸுக்கு பதிலாக பிஸ்னஸ் மேக்ஸுன்ற சப்ஜெக்ட் வரும். இப்போ காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸ் வரும். இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும். நீங்கள் யாரும் தெளிவாக எடுங்க. நீங்கள் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கிறவங்களும் எடுக்கலாம். பிஸ்னஸ் மேக்ஸுக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேக்ஸும் எடுக்கலாம். ஆனால் மேக்ஸ் வராதவங்க பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிஸ்னஸ் மேக்ஸும் ஒரு நல்ல சப்ஜெக்ட், நல்ல குரூப்பு, நீங்கள் அதையும் எடுக்கலாம். அப்புறம் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் எடுக்கலாம். ரேராக இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரிலாம் எனக்கு வராது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காமர்ஸ் குரூப்பு இல்லை ஹிஸ்ட்ரி குரூப்பு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து மார்க்ஸு உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். உங்கள் மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கூலில் வந்து உங்களுக்கான குரூப் தருவாங்க. இப்போ மேக்ஸிமம் நீங்கள் 450 இல்லை 440க்கு மேலே இருந்தாலே மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணால் பயாலஜி கேட்டால் கொடுப்பாங்க. சரிங்களா, 450க்கு மேலேயே பயாலஜி கேட்டால் கொடுப்பாங்க. அபோவ் 400, 380க்கு மேலே இருந்தாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து கூட கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 450க்கு மேலே இருந்தாலே பயாலஜி கிடச்சிரும். அபோவ் 380, 390க்கு மேலே இருந்தாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிரும் நமக்கு. அப்புறம் 350க்கு மேலே இருந்தால் பியூர் சயின்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக 350க்கு மேலே இருந்தால் காமர்ஸாக அந்தமாரி கிடைக்கும். சரிங்களா, இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள். 450, 430 அந்தமாரி மேலே இருந்தால் பயாலஜி கிடைக்கும். 380க்கு மேலே இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 350, 340 அந்தமாரி அதுக்கு மேலே இருந்தால் காமர்ஸ் குரூப்பு, பியூர் சயின்ஸ் குரூப்லாம் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு 300 தான் எடுத்துருக்கீங்கனாலும் உங்களுக்கு பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறது ரேரு. ஆனால் உங்களுக்கு வந்து பியூர் சயின்ஸ் கிடைக்கலாம். காமர்ஸ் கூட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் கூட கிடைக்கும். அதனால் உங்கள் மார்க்ஸை பொறுத்து உங்களுக்கு குரூப் வந்து ஸ்கூலில் தருவாங்க. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குரூப் தான் வேணும்னு சொல்லுங்கள். அதேமாரி உங்களுக்கு வந்து மேக்ஸே சுத்தமாக வராதுன்னா நீங்கள் போயிட்டு கஷ்டப்பட வேணாம். நமக்கு வந்து அங்கே மேக்ஸ் இல்லாத சப்ஜெக்ட்டும் இருக்குது. பியூர் சயின்ஸ் இருக்குது, இல்லை காமர்ஸ் குரூப் இருக்குது. அந்தமாரி நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா, மேக்ஸ் 11th மேக்ஸ், 12th மேக்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஏன்னா நமக்கு 25 மார்க் எடுத்தா பாஸு, 21 மார்க்கு. அது நீங்கள் போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதுக்கும் எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் வந்து வேறு எதனா பியூர் சயின்ஸ் இல்லை அந்தமாரி சப்ஜெக்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச குரூப்பை நீங்கள் எடுங்க. மேக்ஸிமம் உங்கள் மார்க்ஸை பொறுத்து அவங்களே அலர்ட் பண்ணுவாங்க, ஸ்கூல்லேயே அலர்ட் பண்ணுவாங்க.
கொஞ்சம் நீங்கள் ஸ்கூல்லையும் கேட்டு பாருங்கள். சீட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு ஸ்கூலில் தருவாங்க. ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து சீட்டு ஃபில் ஆகிடுச்சுன்னா, மேலே ஃபில் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு மார்க்கை கொஞ்சம் இதுவாகும். ஒரு ஸ்கூலில் ஃபில் ஆகாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு மார்க் கம்மியாக இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் கிடைச்ச குரூப் கிடைக்கணும்னு நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான நிறைய அப்டேட் இதுக்கப்புறம் நீங்கள் மார்க் ஷீட் வந்து ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட்டு அது கொடுப்பாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு வீடியோ போடுவோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். நம்ம உங்களுக்காக போன டைம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஆன்சர் கீ, பப்ளிக் அப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்லேயும் பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக 11லேயும் சரி நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் கொடுப்போம். மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.